ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 8 ஐயனார் துணை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிலா வந்து குளிக்கிறதுக்காக போகும்போது அங்கே அந்த பாத்ரூமே நீட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. அப்போ சேரன் வர்றாரு. என்னம்மா என்னாச்சு அப்படின்னோடனே, இவனுங்க எல்லாம் ட்ரெஸ் அப்படியே போட்டு வந்துட்டானுங்களான்னு சொல்லி அவர் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்புறமா நிலா போய் குளிக்க போகிறாங்க. அப்போ அவர் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்து ஊற வைக்கிறாரு. அப்போ உடனே நிலா கேட்குறாங்க, நீங்கள் இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் தான் துவைப்பீங்களான்னொடனே, இல்லம்மா இத ஊற வச்சுட்டு போயிருவேன். அப்புறமா வந்து துவைச்சு போட வேண்டியதா அப்படின்னோனே, இப்போ சோழன் கிட்ட போயிட்டு, "நீங்க யாருமே அவருக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்களான்னொன்னே, "இல்ல அண்ணன் தான் இதெல்லாம் செய்யும். அப்படியே பழகிருச்சே. ஒரு ட்ரெஸ்ஸு துவைக்கிறது தானே பெரிய விஷயமா?" அப்படிங்கிற மாரி சோழன் சொன்னோனே, இப்ப நிலா கேட்குறாங்க, "உங்களுக்கெல்லாம் இதாவே இல்லையா? அவர் ஒரு ஆள் மட்டும் எவ்வளோ வேலை பார்க்குறாரு. வீட்டு வேலை பார்க்குறாரு, வாச தொளிக்கிறாரு, எல்லா வேலையும் அவர் தான் பார்க்குறாரு. இதுல அவர் ஆர்க்கிடெக்ட் வேலை வேற பார்க்கணும். அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் தெரியுமா? திடீர்னு ஐடியா தோணும். பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இது பண்ணணும்னா, அதுக்கு ஐடியாலாம் தேவைப்படும். நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்புறமா அவர் சமைச்சுட்டு இருக்கும்போது நிலா போயிட்டு சேரன் கிட்ட போயிட்டு, "அண்ணன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னம்மா?" அப்படின்னோனே, "உனக்கு தங்குறதுக்கு ஹாஸ்டல் தானம்மா, லேடீஸ் தங்குறதுல நல்ல ஹாஸ்டலா பார்க்க சொல்லியிருக்கேன்." அப்படின்னோனே, இப்ப சோழன் கேட்கறது, "என்னண்ணே?" அப்படின்னோனே, "உண்மைக்குமே பார்த்துட்டு தான்டா இருக்கேன். அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா, "இல்லண்ணே நான் அது கேட்க வரல. எனக்கு ஒரு வேலை எதனாச்சும் செய்ய முடியும் ரெடி பண்ணி தர முடியுமா? நீங்க ஒரு ஆர்க்கிடெக்ட் தானே. உங்க கம்பெனிலனாலும் பரவால்ல, இல்ல வேற எதனாச்சும் பரவாயில்லன்னோனே, இப்ப சேரன் வந்து அப்படியே அவங்க தம்பிய மொறைக்கிறாரு. "அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே எப்படியாவது சமாளிச்சிருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னோனே, "நான் பேசுறேன்ம்மா" அப்படின்னோனே, "ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப நிலா மட்டும் வீட்ல இருக்கிறாங்க. அப்ப டிவி ரிமோட் எடுத்து டிவிய போட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பல்லவன் வந்து, "என்ன நீ இந்த டிவி ஓடாத டிவி மாதிரி எப்பவாச்சும் ஓடும். இப்பன்னா ஓடவே ஓடாதுன்னோனே, அப்புறம் ஏன்டா வச்சுட்டுருக்கிறீங்க? நீங்கன்னா வீட்ல ஒரு நாள் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு, சண்டேனா படம் பார்த்து எங்கேயாவது வெளியில ஜாலியா சுத்தி அந்த மாரிலாம் இருக்கவே மாட்டீங்களா?" அப்படின்னோனே, "அப்படிலாம் நாங்கலாம் இருந்ததே இல்ல. எல்லாரும் காலையில போனா நைட்டு வருவாய்ங்க. நானும் சோழன் அண்ணனும் ஃபோன்ல எதனாச்சும் பார்ப்போம். இவங்க 2 பேரும் அதுவும் பார்க்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு கதையெல்லாம் சொல்றாரு. இப்போ நிலா ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவரு வெளியில ஓடிடுறாரு. இப்ப நிலா வந்து முன்னாடி சோழன் சொன்னத யோசிச்சு பார்க்குறாரு. ஞாயிற்றுக்கிழமைனா ஈவினிங் நாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். வாரத்துல ஒரு நாள் நாங்க எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவோம்னு அவர அடிச்சு விட்ட கதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் ஏன் சோழன் அப்படி சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அவரு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு. அப்ப 4 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு. அப்ப நிலா எனக்கு 1 போதும்னு சொல்லிட்டு 1 கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்க ஓப்பன் பண்றாங்க. "அண்ணி ஃப்ரிட்ஜ் ஓடாது. அது ஃப்ரிட்ஜ் மாதிரி தான்" அப்படின்னோனே, "இந்த வீட்ல எல்லாமே மாதிரி தானா?" அப்படின்னோனே, "சரி இப்ப இது என்ன பண்றதுன்னோனே, நான் 3 சாப்பிடுறேன். நீங்க 1 சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சாப்பிட்டே கதை பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா அவர் போயிடுறாரு. நிலா மட்டும் தான் வீட்ல இருக்கிறாங்க. இப்போ சோழனோட அப்பா வர்றாரு. அவர் போயி தண்ணி எடுத்துட்டு வந்து பாட்டில் ஓப்பன் பண்ணி நிலா முன்னாடியே உட்காந்து அவர் குடிச்சிட்டு அவர் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நிலா பாவம் கரண்ட் வேற போயிருது. டார்ச்ல அவங்க மொபைல்ல லைட் வைக்கிறாங்க. அப்புறமா லைட்டர வச்சு அவர் தீப்பெட்டி கேட்குறாங்க. அவர் நடேசன் கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, லைட்டர் எடுத்து குடுக்குறாரு. "இல்ல விளக்கேத்துறதுக்கு கேட்டேன்னோனே, எத வச்சு ஏத்துனாலும் விளக்கேத்துமா, இங்க தள்ளு" அப்படி சொல்லிட்டு அவர் ஏத்தி வைக்கிறாரு. நிலாவ வந்து உட்காரு அப்படின்னோனே, நிலா அப்படியே நின்னுட்டே இருக்கிறாங்க. "நீ எஜுகேட்டட் பெர்சன் தானே, ரிச் பீப்பிள் வேற உட்காருமா" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, அவர் கதையெல்லாம் சொல்றாரு. நிலாவுக்கு தூக்கம் தூக்கமா வருது. யாராவது வர்றாங்களான்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க. யாரையுமே காணோம். தனியா மாட்டிக்கிட்டாங்க. எந்திரிச்சு ஓடிரலான்னு பார்க்குறாங்க. ஆனா அவர் விட மாட்டேங்கிறாரு. "நான் உன்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன். மாமனாருக்கு மரியாதை குடுக்கணுமா? உட்காரு, உட்காரு. நான் சொல்றத கேளுன்னோனே" இப்ப நிலா என்ன பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.